தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் சிக்கித் தவிக்கும் பயணிகளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக விமான சேவை என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். பாலவேல், இப்போ விமானங்கள்ல போகணும்னு தயாரா இருந்த பயணிகளுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? காயத்ரி, பெஞ்சல் புயல் காரணமாக விமான நிலையம் என்பது தற்காலிகமாக நண்பகல் 12 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது இரவு 11 மணி வரைக்கும் கூட திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த நிலையில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். அவர்களை தற்போது மீண்டும் பேருந்து நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிராட்வே மற்றும் கிளாம்பாக்கம், கோயம்பேடு ஆகிய 3 இடங்களுக்கான சிறப்பு பேருந்துகளை தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. விமான நிலையத்தில் குறிப்பாக காலையிலிருந்தே, அதாவது நண்பகல் 12 மணிக்கு விமான நிலையம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாகவே பெஞ்சல் புயல் காரணமாக மழை மற்றும் கடுமையான காற்று என்பது இருந்தது. இதன் காரணமாக ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. உள்நாட்டு விமானங்கள், வெளிநாட்டு விமானங்கள் உட்பட பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இதன் காரணமாக தற்போது சென்னை விமான நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. தொடர்ச்சியாக அத்தியாவசிய தேவைகளை தாண்டி சில குறிப்பிட்ட வழித்தடங்களை தாண்டி பெரும்பாலான வழித்தடங்களில் பேருந்துகள் என்பது குறைவான எண்ணிக்கையிலேயே இயக்கப்பட்டும் வருகிறது. அதன் அடிப்படையில் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணிகளை அவரவர்களுடைய சொந்த பகுதிகளுக்கு செல்வதற்காக பிராட்வே, கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான சிறப்பு பேருந்து வசதிகள் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலவேல், விவரங்களை வழங்கியமைக்காக.